Hello students, இந்த வீடியோவில் till and until up to இந்த ப்ரீபொசிஷன்ஸை இங்கிலீஷ் சென்டென்சஸில் சரியாக பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த till and until இதை மட்டும் பார்க்கலாம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நாம் இந்த up to அப்படிங்கிற வேர்டை பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த till and until இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, இந்த இரண்டுக்குமே ஒரே மீனிங் தான். அதாவது இந்த இரண்டுமே வரை அல்லது வரைக்கும் அப்படிங்கிற ஒரே தமிழ் மீனிங் தான் தரும். ஓகே, அப்போது இரண்டுமே ஒரே மீனிங் தருது. ஆனால் இந்த இரண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த டில் அப்படிங்கிற வேர்டை நம்ம எழுதும்போது பயன்படுத்துவோம், அன்டில் அப்படிங்கிற வேர்டை பேசும்போது பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டில் அண்ட் அன்டில் இதுக்கு அடுத்ததாக ஒரு சிங்கிள் வேர்டை மட்டும் யூஸ் பண்ணி நாம் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டில் பார்க்கலாம். வாங்க, சிங்கிள் வேர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ரேஸை பாருங்கள், அன்டில் நவ். இப்போது இந்த ஃப்ரேஸில் நவ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் வேர்டு தான். அப்போது இதோட ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும். அன்டில் நவ் அப்படின்னா இப்போ வரைக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், அன்டில் த எண்டு. இப்போது தி எண்டு இதை ஒரு சிங்கிள் வேர்டாக தான் நம்ம கருதுவோம். ஓகே, இப்போது அன்டில் த எண்ட் இதோட மீனிங் என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், அன்டில் 9 PM இதோட மீனிங் என்ன அப்படின்னா 9 மணி வரை. ஓகே, இந்த மாதிரி அன்டில் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் வேர்டை மட்டும் பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அன்டில் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் சென்டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறத இதே வீடியோவில் கடைசியாக பார்க்கலாம். ஓகே, இப்போது இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் இப்போ வரைக்கும் சாப்பிடலை. இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடலை இது எப்படி சொல்கிறது? ஐ ஹேவன்ட் ஈட்டன். ஐ ஹேவன்ட் ஈட்டன். அடுத்து இப்போ வரைக்கும் இது எப்படி சொல்கிறது? அன்டில் நவ். அன்டில் நவ். ஐ ஹேவன்ட் ஈட்டன் அன்டில் நவ். நான் இப்போ வரைக்கும் சாப்பிடலை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவன் கடைசி வரைக்கும் முயற்சி செய்தான். ஓகே, இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் அவன் முயற்சி செய்தான் இது எப்படி சொல்கிறது? ஹீ ட்ரைடு. ஹீ ட்ரைடு. அடுத்து கடைசி வரைக்கும் இது எப்படி சொல்கிறது? அன்டில் தி எண்ட். அன்டில் தி எண்ட். ஹீ ட்ரைட் அன்டில் தி எண்ட். அவன் கடைசி வரைக்கும் முயற்சி செய்தான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, காலை வரைக்கும் அவள் தூங்கவில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் அவள் தூங்கவில்லை இது எப்படி சொல்கிறது? ஷீ டிடன்ட் ஸ்லீப். ஷீ டிடன்ட் ஸ்லீப். ஓகே, அடுத்து காலை வரைக்கும் இது எப்படி சொல்கிறது? அன்டில் மார்னிங். அன்டில் மார்னிங். இப்போது எல்லா சென்டென்சஸ்க்கும் ஏன் அன்டில் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னா, நாம் பேசும்போது இந்த அன்டில் அப்படிங்கிற வேர்டு மட்டும் தான் பயன்படுத்துவோம். இந்த சென்டென்சஸ்க்கு எல்லாத்துக்குமே டில் அப்படிங்கிற வேர்டும் பயன்படுத்தலாம். ஆனால் அதை எப்போ பயன்படுத்தணும்? ஒன்லி ரிட்டன் இங்கிலீஷில் மட்டும்தான் பயன்படுத்தணும். பேசும்போது இந்த அன்டில் அப்படிங்கிற வேர்டு தான் பயன்படுத்தணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், 9 மணி வரை கடை திறந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கடை திறந்திருக்கும். த ஷாப் இஸ் ஓப்பன். த ஷாப் இஸ் ஓப்பன். கடை திறந்திருக்கும். எத்தனை மணி வரை? 9 மணி வரை இது எப்படி சொல்கிறது? until 9 PM. until 9 PM. ஓகே, the shop is open until 9 PM. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, திங்கட்கிழமை வரை அவர்கள் தங்கி இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் அவர்கள் தங்கி இருந்தார்கள் இது எப்படி சொல்கிறது? they stayed. ஓகே, அடுத்து எப்போ வரை? திங்கட்கிழமை வரை இது எப்படி சொல்கிறது? until Monday. until Monday. they stayed until Monday. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நள்ளிரவு வரை அவள் படித்தாள். ஃபர்ஸ்ட் அவள் படித்தாள். ஷீ ஸ்டடீட். ஷீ ஸ்டடீட். அடுத்து நள்ளிரவு வரை இது எப்படி சொல்கிறது? அன்டில் மிட் நைட். அன்டில் மிட் நைட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், 2020 வரை அங்கே வாழ்ந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அங்கே வாழ்ந்தோம் இது எப்படி சொல்கிறது? we lived there. we lived there. எப்போ வரை? 2020 வரை இது எப்படி சொல்கிறது? until 2020. we lived there
until 2020. ஓகே, இப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த until அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் ஒரே சிங்கிள் வேர்டை மட்டும் பயன்படுத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே அந்த till அண்ட் until இந்த வேர்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது இந்த சென்டென்சஸை கவனிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ வரும் வரை நான் காத்திருப்பேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் சாகும் வரைக்கும் இதை மறக்க மாட்டேன். ஓகே, அடுத்து நிகழ்ச்சி முடியும் வரை நான் பார்ப்பேன். ஓகே, அடுத்து டாக்டர் கூப்பிடும் வரை நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, அடுத்து சூரியன் உதிக்கும் வரை நான் இங்கே இருப்பேன். ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னா இந்த சென்டென்சஸை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ வரும் வரை நான் காத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் காத்திருப்பேன், ஃபியூச்சர், சரிங்களா? ஃபியூச்சர் மீனிங்கை குறிக்கிறது. அப்போது ஐ வில் வெயிட். ஓகே, எது வரை? நீ வரும் வரை. இதுவும் என்னது தான்? ஃபியூச்சர் மீனிங்கை தான் குறிக்குது. அவன் இன்னும் வரல, சரிங்களா? நீ வரும் வரை நான் காத்திருப்பேன், இனிமே தான் வரப்போகிறாங்க. அதனால் இது வந்து ஃபியூச்சர் மீனிங்கை குறிக்கிறது. அதனால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, until you will come, I will wait until you will come. இந்த சென்டென்ஸ் வந்து தவறான சென்டென்ஸ். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஐ வில் வெயிட், இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட், நான் காத்திருப்பேன். ஓகே, அடுத்து இருக்கு இல்லையா, யூ வில் கம், இந்த சென்டென்ஸ் வந்து ராங். ஏன் ராங் அப்படின்னா, டில் அண்ட் அன்டில் இந்த மாதிரி டைம் வேர்டுக்கு அப்புறம் ஃபியூச்சர் மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரும்போது அந்த டில் அண்ட் அன்டில் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். அது ஃபியூச்சர் மீனிங்கை தந்தாலும் என்ன டென்ஸ் மட்டும் தான் பயன்படுத்தணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் தான் பயன்படுத்தணும். ஓகே, அப்போது நீ வரும் வரை நான் காத்திருப்பேன், இது எப்படி சொல்கிறது? ஐ வில் வெயிட் until you come அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சென்டென்ஸில் வந்து until you come இதுதான் நீ வரும் வரை அப்படிங்கிறதுக்கான கரெக்டான சென்டென்ஸ். until you will come அப்படிங்கிறது வந்து தவறான சென்டென்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் சாகும் வரைக்கும் இதை மறக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை மறக்க மாட்டேன், இது வந்து என்னது? ஃபியூச்சர் மீனிங்கை குறிக்கிறது. இதை வந்து ஃபியூச்சர், அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லலாம். இது எப்படி சொல்கிறது? ஐ வில் நாட் ஃபர்கெட் திஸ், ஐ வில் நாட் ஃபர்கெட் திஸ், நான் இதை மறக்க மாட்டேன். ஓகே, எப்போ வரைக்கும்? நான் சாகும் வரைக்கும், until I die, நான் சாகும் வரைக்கும். ஐ வில் நாட் ஃபர்கெட் திஸ் until I die. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நிகழ்ச்சி முடியும் வரை நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்ப்பேன், இது எப்படி சொல்கிறது? ஐ வில் வாட்ச், ஐ வில் வாட்ச். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நிகழ்ச்சி முடியும் வரை, இது எப்படி சொல்கிறது? until the show ends, until the show ends, I will watch until the show ends, நிகழ்ச்சி முடியும் வரை நான் பார்ப்பேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, சூரியன் உதிக்கும் வரை நான் இங்கே இருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே இருப்பேன், இது எப்படி சொல்கிறது? ஐ வில் ஸ்டே ஹியர், ஐ வில் ஸ்டே ஹியர். அடுத்து சூரியன் உதிக்கும் வரை, இன்னும் உதிக்கலை, இனிமே தான் உதிக்க போகுது. இருந்தாலும் நாம் என்ன வேர்டு பயன்படுத்த போகிறோம்? until அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்த போகிறோம். அப்போது until, till இந்த மாதிரி டைம் வேர்டுக்கு அப்புறம் வந்து ஃபியூச்சர் மீனிங் வந்தாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் தான் பயன்படுத்தணும். ஓகே, இது எப்படி சொல்கிறது? சூரியன் உதிக்கும் வரை, until the sun rises, until the sun rises. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், எல்லோரும் வரும் வரை நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம், இது எப்படி சொல்கிறது? we will not start, we will not start, நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். எது வரைக்கும்? எல்லோரும் வரும் வரைக்கும். இன்னும் யாரும் வரல, இனிமேல் தான் வர போகிறாங்க, சரிங்களா? எல்லோரும் வரும் வரை, இது எப்படி சொல்கிறது? until everyone comes, we will not start until everyone comes, எல்லோரும் வரும் வரைக்கும் நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், டாக்டர் கூப்பிடும் வரை நான் வெயிட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வெயிட் பண்ணுவேன், ஐ வில் வெயிட். ஓகே, அடுத்து டாக்டர் கூப்பிடும் வரை, until the doctor calls, until the doctor calls, I will wait until the doctor calls. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க,
அவளுக்கு புரியும் வரை அவள் படிப்பாள். ஃபர்ஸ்ட் வந்து அவள் படிப்பாள். இது எப்படி சொல்றது? she will study. she will study. அடுத்து அவளுக்கு புரியும் வரை, இன்னும் புரியல, இனிமே தான் புரியும். சரிங்களா? அப்போ அவளுக்கு புரியும் வரை இது எப்படி சொல்றது? until she understands. until she understands. she will study until she understands. ஓகே, அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா imperative sentences. imperative sentences அப்படின்னா என்ன? கட்டளை வாக்கியங்கள். ஓகே, இந்த சென்டென்சஸை கவனிங்க. அவன் வரும் வரை போகாதே, டீச்சர் வரும் வரை பேசாதீங்க, பஸ் வரும் வரை இங்கே வெயிட் பண்ணுங்க, உன் வாய்ப்பு வரும் வரை பேசாதே, வேலை முடிக்கும் வரை தூங்காதே. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் வரும் வரை போகாதே. ஃபர்ஸ்ட் வந்து போகாதே, இது எப்படி சொல்றது? டோன்ட் லீவ் அல்லது டோன்ட் கோ. எப்போ வரைக்கும்? அவன் வரும் வரைக்கும். இதுவும் ஃபியூச்சர் மீனிங் தான். சரிங்களா? அப்போ அன்டில்க்கு அப்புறம் ஃபியூச்சர் மீனிங் வரும்போது என்னதான் பயன்படுத்தணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். அப்போ அன்டில் ஹி அரைவ்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டீச்சர் வரும் வரை பேசாதீங்க. டீச்சர் இன்னும் வரல, இனிமேல் தான் வரப்போறாங்க. அவங்க வரும் வரை பேசாதீங்க. இதுவும் என்னதான்? ஃபியூச்சர் மீனிங் தான். ஓகே, எல்லாமே ஃபியூச்சர் மீனிங் தான். ஃபியூச்சர் மீனிங் வரும்போது அன்டில் டில்க்கு அப்புறம் என்ன பயன்படுத்தணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பேசாதீங்க, அப்போ டோன்ட் டாக். எப்போ வரைக்கும்? டீச்சர் வரும் வரைக்கும். இது எப்படி சொல்றது? அன்டில் த டீச்சர் கம்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பஸ் வரும் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வெயிட் பண்ணுங்க. இது எப்படி சொல்றது? வெயிட் ஹியர். எப்போ வரைக்கும்? பஸ் வரும் வரைக்கும். இது எப்படி சொல்றது? until the bus arrives. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. உன் வாய்ப்பு வரும் வரை பேசாதே. ஃபர்ஸ்ட் வந்து பேசாதே, டோன்ட் டாக். எப்போ வரைக்கும்? உன் வாய்ப்பு வரும் வரைக்கும். இது எப்படி சொல்றது? until your turn comes. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வேலை முடிக்கும் வரை தூங்காதே. ஃபர்ஸ்ட் வந்து தூங்காதே, டோன்ட் ஸ்லீப். எப்போ வரைக்கும்? வேலை முடிக்கும் வரைக்கும். இனிமேல் தான் முடிக்க போறீங்க, அது வரைக்கும் தூங்காதே. இது எப்படி சொல்றது? until you finish your work. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப் டு. இந்த அப் டு அப்படிங்கிற வேர்டுக்கும் வரை அப்படிங்கிற தமிழ் மீனிங் தான். அப் டு அப்படிங்கிற வேர்டை வந்து லிமிட் இதுக்கு வந்து பயன்படுத்துவோம். இந்த டில் அண்ட் until இதை வந்து டைமுக்கு பயன்படுத்துவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிமிட் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் 3 புத்தகங்கள் வரை எடுத்து செல்லலாம். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? நீங்கள் 3 புத்தகங்கள் வரை மட்டும்தான் எடுத்து செல்ல முடியும், அவ்வளோதான் லிமிட். அதுக்கு மேலே எடுத்து செல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எடுத்து செல்லலாம், யூ கேன் டேக். எவ்வளவு வரை? எத்தனை புத்தகங்கள் வரை? 3 புத்தகங்கள் வரை. அப்போ அப் டு 3 புக்ஸ். இந்த இடத்துல வந்து வரை அப்படின்னு இருக்கு, அதனால until 3 புக்ஸ் இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து தவறு. அப் டு 3 புக்ஸ் இதான் கரெக்ட். ஏன் அப்படின்னா லிமிட், அவ்வளோதான் லிமிட், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ 1000 ரூபாய் வரை செலவு செய்யலாம், அவ்வளோதான் லிமிட். உனக்கு வந்து 1000 ரூபாய் அவ்வளோதான் லிமிட், அதுக்கு மேலே செலவு செய்யக்கூடாது. அப்போ இதை எப்படி சொல்றது? நீ செலவு செய்யலாம். இதை எப்படி சொல்றது? யூ கேன் ஸ்பெண்ட். எவ்வளவு ரூபாய் வரைக்கும்? 1000 ரூபாய் வரைக்கும், அவ்வளோதான் லிமிட் உனக்கு, அதுக்கு மேலே செலவு செய்யக்கூடாது. இதை எப்படி சொல்றது? அப் டு 1000 rupees. அப் டு 1000 rupees. ஓகே, இந்த இடத்துல வரை அப்படின்னு இருக்கு, அதனால until 1000 rupees அப்படின்னு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து ராங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. 70% வரை தள்ளுபடி. இது எப்படி சொல்றது? the discount is up to 70%. ஓகே, இந்த இடத்துல வந்து வரை இருக்கு, அதனால நான் வந்து until 70% அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ராங். ஏன் அப்படின்னா இது வந்து லிமிட். சரிங்களா? 70% வரைக்கும் தான் தள்ளுபடி, அதுக்கு மேலே கிடையாது, அவ்வளோதான் லிமிட். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஆல் ஆஃப் எ சடன், சடன்லி. இந்த 2 வேர்ட்ஸுக்கும் என்ன மீனிங் அப்படின்னா ஒரே மீனிங் தான், அதாவது சேம் மீனிங் தான். திடீர்னு, அதாவது நம்ம திடீரென்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங் தான். இப்போது டைப் 1 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நாங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தோம், திடீர்னு டயர் வெடிச்சிருச்சு. அடுத்து பாருங்க, நான் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தேன், திடீர்னு நாய் குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் அவனுடன் பேசிக்கிட்டு இருந்தேன், அவன் திடீர்னு கோவப்பட்டுட்டான்.
ஓகே. அடுத்து வந்து இது வந்து டைப் 1. அடுத்து வந்து டைப் 2 பாருங்க. திடீர்னு அவன் வந்தான். அடுத்து திடீர்னு அவள் கால் பண்ணுனா. அடுத்து திடீர்னு அவன் சிரிக்க ஆரம்பித்தான். இது வந்து டைப் 2 சென்டென்சஸ். இதில் வந்து ஒரு டைப்புக்கு வந்து என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா ஆல் ஆஃப் எ சடன் பயன்படுத்தணும். இன்னொரு டைப் வந்து சடன்லி அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தணும். ஆனால் இரண்டுக்குமே ஒரே மீனிங் தான், திடீர்னு அல்லது திடீரென்று. ஓகே, இது ஏன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.